2026 முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமா இருக்கோமா? எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோமா? ஆரம்பிச்சாங்க. அண்ணாக்கு அப்புறம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதினு வரிசையா குடும்பமா ஆரம்பிச்சு, ஆனா இன்னைக்கு ஃபைனலா இந்த 26ஓட திமுக ஒருத்தர் வரணும்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தலைவர் வந்துட்டாரு. இத்தனை நாள் யாரும் இல்லாம இருந்தீங்க, தலைவர் வந்துட்டாரு. எனக்கு புரியுது அண்ணா, கொஞ்சம் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிங்கண்ணா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம். கோயம்புத்தூர் 2021 வெற்றி ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சிச்சு. தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா, இப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க. ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவி கீழ இருக்க மாவட்ட செயலர்களுக்கு தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கோட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எண்டு, அந்த பார் 5 எண்டு, கட்டிங் எம்டி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்டையும் புடிங்கிடுவாங்க. அந்த 10 ரூபாய் நேரம் மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் போடும். இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷனை ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.